புலக்கண் குழுமத்தினருக்கும் யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஐக்கிய ராச்சிய பிரிவை ஐக்கிய ராச்சியத்தின் தமிழ் பிரிவினுடைய பொறுப்பாளர் உமா காந்தி அம்மா அவர்களுக்கும் இந்த ஊடக இயக்குனராக தொழிற்பட்டு கொண்டிருக்கிற கீர்த்தி சதீஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கனிமொழியே தனிமொழியே கவின்மொழியே கற்பனையே அற்புதமே பொற்புருவே என்று எங்களுடைய தமிழ் தாயை ஒரு கணம் மனதிலே இருத்திக் கொள்கிறேன். எனக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு புலம்பெயர் நாடுகளில் பெண்களின் உளநலம். எனது மனதின் சுதந்திரத்திற்கு படலை கிடையாது, பூட்டும் கிடையாது என்று சொன்னார் வெர்ஜினியா வூல்ஃப். இந்த உளநலம் என்பது ஒரு பெரிய விடயம். அதை நாங்கள் சுருக்கமாக சொல்வதெல்லாம் கூட கடினம் என்றாலும் இன்றைய தேவைக்காக இந்த உளநலம் என்பது ஒரு நன்னிலை, ஒருவருடைய நன்னிலை, சமூக நன்னிலை. பல விடயங்களில் ஒரு தனிப்பட்ட நபரை நாங்கள் பார்த்தால் அவருடைய எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் ஆகியவற்றின் நன்னிலை என்று மிகச் சுருக்கமாக சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த உளநலம் ஒரு தொடர்கோடு. நாங்கள் சில வேளைகளில் இதை இரண்டாக பிரிப்பதுண்டு. இவர்கள் உளநலம் உள்ளவர்கள், இவர்கள் உளநலம் அற்றவர்கள். அப்படி பிரிக்க முடியாது. பிரிப்பது ஒரு அருகே குழப்பம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அது ஒரு தொடர்கோடு. எல்லோருமே அதில் கொஞ்சம் இறங்கி கொண்டிருப்போம். சிலர் தொடர்ச்சியாக நல்ல நிலையில் இருப்பார்கள், கொஞ்சம் நல்ல நிலை, ஒப்பீட்டளவில் நல்ல நிலையில் இருப்பார்கள். சிலர் ஒப்பீட்டளவில் சற்று குறைவாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் இந்த தொடர்கோட்டிலே அவ்வப்போது ஏறியும் இறங்கியும் கொண்டிருக்கிறோம் என்ற விளக்கத்தோடு இந்த நன்றாக இருத்தல் என்பது, உள நலத்திலே நன்றாக இருத்தல் என்பது என்னவென்றால், திரும்பவும் சுருக்கமாக சொல்லுகிறேன், எங்களுடைய நாளாந்த வாழ்வின் நெருக்கீடுகளை தாங்கிக் கொண்டு வினைத்திறனுடன் கல்வி கற்று, கல்வி கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடப்பது, ஒருவருடைய இறப்பு வரை நடக்கின்ற விடயம். அப்ப வினைத்திறனுடன் கல்வி கற்று பயனுள்ள வேலைகளை செய்து சமூகத்துக்கும் உலகத்துக்கும் மானிட வர்க்கத்துக்கும் நன்மை தரக்கூடிய வாழ்வை அமைத்துக் கொள்பவர் நல்ல உளநலம், ஒப்பீட்டளவில் நல்ல உளநலத்தோடு இருக்கிறார், நன்றாக இருக்கிறார் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அப்ப இந்த விடயத்தை பாதிக்கின்ற காரணிகள் பல, ஏராளம். அதையும் திருப்பி நாங்கள் சுருக்கமாக பார்த்தால் உயிரியல் காரணிகள் பாதிக்கும், ஓமோன்களின் சுரப்புகள் பாதிக்கும், சமூக காரணிகளும் தாராளமாகவே பாதிக்கும். அதே நேரத்தில் இயல்பாகவே ஆண்கள் பெண்கள் என்று நாங்கள் பார்க்கிற போது பெண்கள் சில விடயங்களில், எல்லாவற்றிலும் என்று மொத்தமாக சொல்ல முடியாது, ஆனால் இப்ப மனச்சோர்வு போன்ற உள பிரச்சனைகள் அல்லது பதகளிப்பு சார்ந்த பிரச்சனைகளில் ஆண்களை விட சற்று அதிகமாக பாதிக்கப்படுபவர்களாக இருப்பதுதான் இன்றைய யதார்த்தம். உதாரணமாக மனச்சோர்வு ஆண்களிலே ஏறத்தாழ 10% காணப்பட்டால் உலகளாவிய ரீதியில் பெண்களிலே 16% காணப்படுகிறது. பதகளிப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு 22% ஆண்களிலே இருந்தால் பெண்களிலே 33% இருக்கிறது. அதற்கான காரணங்களை நாங்கள் நிறைய சொல்லலாமாக இருந்தாலும் ஒரு சிலவற்றை பார்ப்போமாக இருந்தால், பெண்கள் மாதாந்தம் இந்த மாதவிடாய் சக்கரத்துக்குள்ளே அகப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கருத்தரிப்பு, பிள்ளைப்பேறு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவற்றை தவிர்த்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள், அது வேறு. பொதுவாக பிள்ளை பிறந்த பிறகும் அந்த பிள்ளை வளர்ப்பு, பராமரிப்பு ஆகியவற்றினுடைய முக்கியமான பொறுப்புகள் பெண்களுடைய தலையிலே தான் வருகின்றன. பிள்ளை பராமரிப்பு மட்டுமல்ல, முதியோர் பராமரிப்பு, ஒரு குடும்பத்திலே உள்ள நோயாளர் பராமரிப்பு ஆகியவை கூட பெண்களினுடைய வேலை என்றுதான் கருதப்படுகிறது உலகம் முழுவதிலும். அது ஒரு சமூக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படியான விடயங்களோடு அவர்களுடைய வருமானத்தை எடுத்துக்கொண்டாலும் உலகம் முழுக்கவே குறைவாக சம்பாதிப்பவர்கள் பெண்கள், சராசரியாக குறைவாக சேமிப்பவர்களும் பெண்கள் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அப்ப இந்த காரணிகள் ஒருவேளை
செல்வாக்கு செலுத்தலாம். இவர்களுடைய மனச்சோர்வு, பதகளிப்பு போன்ற பிரச்சனைகளில் இவர்கள் சற்று அதிகமாக உள்ளே செல்வதற்கு. இன்னும் எங்களுக்கு பலமான பக்கங்கள் பல இருக்கின்றன. நான் அதற்குள்ளே இப்பொழுது போகவில்லை. ஏனென்றால் நாங்கள் பெண்களுடைய உளநலம் பிரச்சனை பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் உளநலத்திலே நன்றாக இருக்கிற பக்கங்களும் உண்டு. உதாரணமாக வாழ்வு காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட எங்களுடைய சராசரி பெண்களுடைய சராசரி வாழ்வு காலம் அதிகமானது. புகைத்தல், மது, போதைப் பொருள் இப்படியான பாவனைகளிலே பெண்களுடைய நிலை ஆண்களை விட சிறப்பாக உள்ளது. இப்படியெல்லாம் கூட பேசலாம். அப்ப இந்த பால்நிலை வேறுபாடு, பால்நிலை என்று நான் சொல்வது ஜெண்டர், இந்த பால்நிலை வேறுபாடு காரணமாக பால்நிலை துஷ்பிரயோகங்களுக்குள்ளே போகிற நிலைமையும் பெண்களுக்கு உலகம் முழுவதிலும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அதை தவிர்த்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார். உடல் ரீதியாகவோ, உணர்வு ரீதியாகவோ, பாலியல் ரீதியாகவோ துஷ்பிரயோகங்களுக்குள்ளே போகிற வாய்ப்பு பெண்களுக்கு. ஆண்களுக்கு துஷ்பிரயோகம் இல்லையா என்று கேட்பார்கள் இங்கேயும் பலர். இல்லை, இருக்கிறது. ஆனால் அதிகம் ஒரு 100% பார்த்தால், இல்லாட்டி அதனுடைய ஒரு ப்ராபபிலிட்டி, ஆங்கிலத்திலே சொல்வதற்கு மன்னிக்கும், ஒரு நிகழ்தகவு வீதமாக பார்த்தால் பெண்களுக்கான நிகழ்தகவு சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த வகையிலே ஆண்கள் தாங்கள் அதிக நெருக்கீட்டில் இருக்கிற போது, குறிப்பாக குடும்பங்களிலும் சரி, பெண்கள் வேலை பார்க்கும் இடங்களிலும் சரி, ஆண்கள் நெருக்கீட்டுக்குள்ளே வருகிற போது அந்த நெருக்கீட்டினால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக பெண்களை வைத்துக் கொள்கிறார்கள். குடும்பத்திலேயாக இருந்தால் ஒரு ஆண், குடும்ப தலைவன் ஆகிய ஆண், குடும்ப தலைவர்கள் 2 பேரும் தான் என்றாலும் ஆண் நெருக்கீட்டுக்குள்ளாகிற போது அந்த நெருக்கீட்டை சுமத்துகிற இடமாக அல்லது தள்ளி விடுகிற இடமாக மனைவியோ தாயோ அமைவது மிக பொதுவான விடயம். இதை நாங்கள் இடம் மாறிய உணர்வு வெளிப்பாடு, குறிப்பாக இடம் மாறிய கோபம் பெண்கள் மீது செலுத்தப்படும். ஏனென்றால் அவர்கள் அநேகமாக ஒன்றும் திருப்பி ஒரு பழிவாங்க நடவடிக்கை செய்ய மாட்டார். மனைவியோ தாயோ தன்னுடைய கணவனுக்கு எதிராக அல்லது பிள்ளைக்கு எதிராக ஒரு வன்முறையோ அல்லது பழிவாங்கலையோ செய்வதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவு என்பதனால் அது ஒரு ஆழ்மன காரணமாக இருக்கலாம். இந்த இடம் மாறிய மறை உணர்வுகள் பெண்கள் மீது அதிக தாக்கத்தை செலுத்துகின்றன. இது உலகம் முழுக்க அவதானிக்கப்படுகின்ற விடயம். நான் சொல்லுவது எதுவுமே கோகிலா மகேந்திரனுடைய கருத்து கிடையாது. அப்படியேனா நான் சொல்லிவிட்டு சொல்லுவேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று. இல்லை என்றால் இது ஆய்வுகளுக்கு உட்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞான ரீதியான, உளவியல் ரீதியான உண்மைகள். இந்த கொரோனா தொற்று அல்லது COVID-19 தொற்று உலகம் முழுக்க வியாபித்திருந்த அந்த காலத்திலே உலகம் முழுவதிலும் வீட்டு வன்முறை வீதம் நிறையவே அதிகரித்திருந்தது. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. அதிலேயும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். அதே நேரத்தில் எங்களுடைய புலம்பெயர் தமிழ் பெண்கள் என்று நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால், நான் தமிழிலே பேசுகிறேன் என்பதனால் பெரும்பாலும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தமிழர்களாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். புலம்பெயர் தமிழ் பெண்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், எங்கள் எல்லோரையுமே இந்த அனர்த்தங்கள், பெரிய அனர்த்தங்கள் பாதித்திருக்கின்றன. குறிப்பாக போர் அனர்த்தம், அதற்கு பின்னர் நடந்த சுனாமி அனர்த்தம். சுனாமி அனர்த்தத்திலே எல்லோரும் அகப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் போர் அனர்த்தத்தால் பாதிக்கப்படாத தமிழர் என்பது மிக குறைவு அல்லது இல்லை என்று சொல்லலாம். வடகிழக்கிலே கிட்டத்தட்ட எல்லோரும். அப்ப அதற்கு பிறகுதான் அல்லது அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் இடம்பெயர்ந்திருப்பார்கள், புலம்பெயர்ந்திருப்பார்கள். அதற்கு முதல் பார்த்தா கூட 83 கலவரம். அதனால் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட தமிழ் குடும்பங்கள் தான் இந்த நாட்டை விட்டு வெளியேற தொடங்கின. அப்ப அந்த வகையிலே அனர்த்தத்தை எதிர்கொண்டவர்கள் நாங்கள். அதனால் இந்த அனர்த்தங்களை விட பயணம் செய்கிற போது கூட, பெண்கள் தனியாக பயணம் செய்கிற போது பல துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அப்ப அவை எல்லாமே மன வடுவுக்குரிய நெருக்கீடுகள். அனர்த்தங்கள், போர், சுனாமி அல்லது பயணத்தின் போது அல்லது வேறு பொருத்தமற்ற இடங்களில் அல்லது சில வீட்டில் நடைபெறுகிற துஷ்பிரயோகங்கள் மனவடுவுக்குரிய நெருக்கீடுகள். அதனால் ஒரு வகையில் பார்த்தால் தாய்நாட்டிலும் சரி, புலம்பெயர் நாடுகளிலும் சரி, ஆண்களுக்கும் இருக்கலாம், பெண்களும் மனவடுவினால் பாதிக்கப்பட்ட அல்லது
அத்தகைய ஒரு உளப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதற்கான சிகிச்சைகள் எவ்வளவு தூரம் வழங்கப்படுகின்றன, வழங்கப்பட்டன, எவ்வளவு தூரம் அவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் புள்ளி விவரங்கள் இருக்கின்றனவோ தெரியவில்லை. எங்களுடைய நாட்டிலே அது புள்ளி விவரங்கள் மிக குறை. அதே நேரம் இந்த அனர்த்தங்களால் வருகின்ற பாரிய நெருக்கீடு, மனவடுவுக்குரிய நெருக்கீடு, அவர்களிலே இந்த PTSD என்று சொல்லப்படுகிற மனவடு நிலைமைக்கு ஓடு இணைந்து வரும் பிரச்சனையாக மனச்சோர்வையும் கூட கொண்டு வரலாம். அதனுடைய இன்னொரு பக்க விளைவுகளாகத்தான் இந்த தற்கொலை முயற்சிகள் அல்ல தற்கொலைகள் எங்களுடைய நாட்டிலே மிக அதிகமாக நடைபெறுகின்றன. புலம்பெயர் நாடுகளிலும் நடைபெறுவதாக பலர் எனக்கு சொல்லுகிறார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் கூட மனம் பாதிக்கப்படாமல் அவையெல்லாம் நடக்காது. அப்ப அந்த வகையிலே அவர்களுடைய உடல்நலம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த எங்களுடைய தமிழருடைய புலம்பெயர்வுக்கு முன்னர் வேறு நாட்டிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை நோக்கி அல்லது வளர்ச்சி அடைந்த நாடுகளை நோக்கி புலம்பெயர்ந்த பெண்கள் மத்தியிலும் கூட பல பிரச்சனைகள் உளம் சார்ந்து இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போ உதாரணமாக மாயா ஏஞ்சலோவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய அந்த பினோமினல் உமன், அது ஆங்கிலத்திலே தானே சொல்ல வேண்டும், அந்த கவிதை இப்பொழுதும் எங்களுடைய நாட்டிலே காப்போத்த உயர்தர படிக்கின்ற மாணவர்களுக்கான ஆங்கில இலக்கியத்தில் ஒரு பிரிவாக இருக்கிறது. அந்த கவிதை மிக அற்புதமான கவிதை. அதிலே அவர் ஒரு முறை சொல்லுவார், எனக்கு கவிதை முழுவதும் தெரியும் என்றாலும் சுருக்கமாக சொன்னார். ஒரு இடத்திலே சொல்லுவார், கவிதையில இல்ல, இன்னொரு இடத்திலே சொல்லுவார், இட் ஹேப்பன் டு மீ மாயா who was black. இந்த பிளாக் என்ற சொல்லக்கூடாது, அது கௌரவம் இல்லை, அது பண்பில்லை என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தானே சொல்லியிருக்கிறார், இட் ஹேப்பன் டு மீ மாயா who was black. அப்ப அவருடைய அந்த கவிதையை, அந்த பினோமினல் உமனை நாங்கள் படிக்கிற போது தெரியும் அவருடைய தாக்கம் ரெண்டு. ஒன்று அவருடைய தோல் நிறம், மறுது அவர் ஒரு பெண். இந்த ரெண்டு விடயங்களாலும் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பின்னர் அதற்குள்ளால் எழுந்து பீனிக்ஸ் பறவை என்று நாங்கள் சொல்லுவோம், மீள எழுந்து ஒரு உயரமான இடத்துக்கும் அவர் வந்திருக்கிறார். இல்லாவிட்டால் இந்த கவிதை என்று உலகம் புகழ் பெற்ற கவிதைகளாக வந்திருக்கார். அது ஒரு உதாரணம். இதற்கு மேலதிகமாக நாங்கள் பார்த்தால், நாங்கள் இப்ப தமிழ் பெண்களுக்கு நாங்கள் திருப்ப வந்தால், நாங்கள் இந்த புலம்பெயர் தேசங்களிலே பலவேறு கலாச்சாரங்கள் ஊடு பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் அங்கே ஒரு கலாச்சாரம் ஒன்று கூட இல்லை. பல வேறு வகைப்பட்ட கலாச்சாரங்களினூடு பயணம் செய்துதான் அங்கு வாழ முடியும். அதே நேரத்திலே தாய் நாட்டு உறவையும் நாங்கள் பேண விரும்புகிறோம், புகுந்த நாட்டு உறவையும் பேண விரும்புகிறோம். இதை ஒரு கலாச்சார அதிர்ச்சி என்று சொல்லுவார்கள். இந்த ரெண்டு தோணியிலும் கால் வைத்துக்கொண்டு எந்த தோணியில எந்த அளவுக்கு வைக்கிறது என்று தெரியாத நிலைமைகளுக்குள் சிக்கப்பட்டிருப்பது ஒரு தவறு கிடையாது. அதில் என்ன தீர்மானத்துக்கு வருவது என்பது உண்மையில் கடினமான விடயம்தான். இந்த புதிய நாட்டிலே போய் புலம்பெயர்ந்து வாழுகின்ற புதிய நாட்டிலே இந்த பால்நிலை வகிபங்கு இவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கலாம், அல்லது அது மீள வலியுறுத்தப்படுவதாக கூட இருக்கலாம், தெரியாது, அது அவரவரை பொறுத்தது. ரெண்டு விதமான சிக்கலுக்கும் பெண்கள் ஆளாகக்கூடும். அதே நேரத்தில் இந்த வளங்களை பெறுகின்ற சந்தர்ப்பம், இந்த செயலாண்மை நிறுவனங்களை அடைதல் ஆகியவற்றிலே பெண்களுக்கு பிரத்யேகமான கடினமான நிலைமைகள் இருக்கின்றன. மொழி தெரியாமை ஒன்று. மொழியை சில நாடுகளிலே மொழி ஆங்கிலம் என்றால் பிரச்சனை கொஞ்சம் குறைவு. வேறு மொழிகளாக இருக்கிற நாடுகளிலே அந்த மொழியை கற்றுக்கொள்வதே ஒரு நீண்ட பயணமாக இருக்கும். அதை விட கலாச்சார வேறுபாடு, இவை காரணமாக தனித்து விடப்பட்ட உணர்வை ஏராளமான புலம்பெயர் பெண்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை நான் அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருக்கிறேன் அவர்களோடு பேசுகிற போது. எங்களுக்கு ஒருவரும் இல்லை, நாங்கள் தனித்து விடப்பட்டு விட்டோம் என்ற ஒரு உணர்வுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். அப்ப இந்த புலம்பெயர்ந்தது இங்கே அவர்களுக்கு ஒரு வேரோடு கிளறப்பட்ட உணர்வை கொண்டு வருகிறது. அப்படித்தான் குடும்பமாக போனா கூட இங்கே பெரிய தாய், சிறிய தாய், மாமா, ஆசிரியர்கள், அது இது கோயில் என்று பல விடயங்களை விட்டுத்தான் போக வேண்டி வரும். அப்படி போகிற போது வேரோட கிளப்பி கொண்டு போய் எங்கேயோ எங்களை வைத்து விட்ட ஒரு உணர்வுக்குள்ளே இந்த புலம்பெயர் ஆண்களும் தான் பெண்கள் போவது தவிர்க்க முடியாமல் இருக்கும்.
சமூக வலைப்பின்னல்கள் எல்லாம் உடைந்திருக்கும். இங்கே ஒரு இறுக்கமான சமூக வலைப்பின்னலோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த புலப்பெயர்வு நடக்க அந்த சமூக வலைப்பின்னல் எப்படியும் உடை. இப்ப திருப்பி என்னதான் தொலைபேசியில் கதைத்து கொண்டாலும் அந்த ஆழமான பிணைப்பை உடைக்க வேண்டித்தான் வரும். அது கஷ்டம், நாளாந்தம் அதை பேணுவது. அதே நேரம் அவர்களுடைய வாழ்க்கை தரம், இப்ப ஒரு புலம்பெயர் நாட்டுக்கு போய் சேர்ந்த உடனே எப்படியுமே வாழ்க்கை தரத்தை மேலே கொண்டு போக இயலாது. தொடக்கத்துல இருந்து பூச்சத்துல இருந்தால் நாங்கள் உழைக்க தொடங்க வேணும், பணம் வருவாய் வந்து சேரும். அப்ப அந்த இடத்துல இருந்து சைவர்ல இருந்து நாங்கள் தொடங்கி மெல்ல மெல்ல போகிற போது இந்த வாழ்க்கை தரம் என்பது ஒப்பீட்டளவில் அங்கே வாழ்கிற மக்களை விட நாங்கள் பின்னுக்கு இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு, எங்களுடையது என்று சொல்வதற்கு இங்கே ஒன்றும் இல்லை என்ற உணர்வு, இவையெல்லாம் இந்த உளநலத்திலே செல்வாக்கு செலுத்தக்கூடியவை. இப்ப இங்கே எங்களுடைய நாட்டிலே நாங்கள் என்னதான் இன பிரச்சனை இருந்தாலும் போர் அனர்த்தம் நிகழ்ந்தாலும் கூட இன்னும் எங்களுடைய கோயில், இது என்னுடைய பாடசாலை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய உறவினர் என்று சொல்லிக் கொள்வதற்கு சில விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் புலம்பெயர் தேசத்திலே இது வலுக்காட்சிட்டம். எந்த பாடசாலையை நாங்கள் எங்களுடையது என்று சொல்லலாம்? எங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன உறவு? எங்களுடைய பாட்டனுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் என்ன உறவு தெரியாது. இருக்கலாம் சில உறவுகள், ஆனால் தெரியாது. ஆகவே அந்த உடைமை உணர்வு என்பது இல்லாமல் போகின்ற ஒரு தன்மை. ஒரு நூலை கூட நான் 2 தினங்களுக்கு முன்னரும் இந்த புத்தக அரங்க விழாவிலே பேசியிருந்தேன். இந்த புத்தகத்தை கூட என்னுடைய புத்தகம் என்று கட்டிப்பிடித்துக் கொண்டு இருப்பதிலே ஒரு திருப்தி இருக்கிறது உளநலத்திலே. நாங்கள் புலம்பெயர்ந்து போய்க்கல புத்தகங்கள் எல்லாம் காவி கொண்டு போயிடலாம், அதெல்லாம் திரையில பார்க்கலாம்னு போவோம், பார்க்கலாம் தான். ஆனால் ஒரு பௌதீக ரீதியாக ஒரு நூலை இது என்னுடையது என்று வைத்துக் கொள்ளுகிற போது ஒரு திருப்தி இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் விட்டு விட்டுத்தான் இந்த பெண்கள் ஆண்களும் தான் வெளியேறி இருக்கிறார். அதே நேரம் இந்த அகதி அந்தஸ்து என்று ஒன்று வந்தால் அது இன்னும் பல மடங்கு பிரச்சனை. பலருக்கு அது இல்லை. அப்படி இருந்தால் அதை தீர்ப்பதற்கே பாதி காலம் போய்விடும். அது இன்னும் நெருக்கடிகளை அதிகரிக்கும். அப்ப இதனால் இந்த மனவடு, மனச்சோர்வு, பதகளிப்பு போன்ற நோய்களுக்குள்ளே, இன்னும் மற்ற நோய்களுக்குள்ளேயும் வரலாம், இந்த நோய்களுக்குள்ளே போகிற வாய்ப்புகள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்திலே நிதி நிலைமை சிலவள மோசமாக இருக்கிறது, தனித்து விடப்பட்ட உணர்வு இருக்கிறது, பாகுபாடு காட்டப்படும் உணர்வும் இருக்கிறது. என்னதான் பாகுபாடு இல்லை சட்ட ரீதியாக என்று சொல்லிக் கொண்டாலும் ஒரு உள்ளுணர்வாக தெரியும் நாங்கள் சமமாக நடத்தப்படவில்லை. இருந்த மாயா ஏஞ்சலோ அதை நல்ல அழகாக சொல்வார் தன்னுடைய கவிதையில். என்னதான் எல்லாம் சமம் என்று எல்லாரும் சொன்னாலும் அப்படி இல்லை என்பதை சில சில சின்ன சந்தர்ப்பங்களிலாவது நாங்கள் உள்ளுணர்வாக உணர்ந்து கொள்ளுகிற போது அது பெரிய புண்படுத்தலாக இருக்கும். அப்ப இவற்றுக்குள்ளேதான் இந்த பெண்களுடைய உளநலம் தடுமாறி ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்ப நான் இன்றைக்கு அழுத்த விரும்புகிற விடயம் சரி இருக்கின்றனதான், பிரச்சனைகள் இருக்கின்றன, என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கான விடைகளை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்னேன், உளநலம் என்பது ஒரு தொடர்கோடு. தாய்நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த உளநலத்தோடு இருக்கிறார்கள் என்பது இல்லை. எல்லா இடமும் பிரச்சனைகள் இருக்கின்றன, இருக்கத்தான் செய்யும். மனித வாழ்விலே பிரச்சனைகள் இருக்கும். அதை கண்டு பயந்து ஓடிவிட முடியாது. என்னுடைய உளநலம் பாதிக்கப்பட்டு விட்டதே என்று பயந்தும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் அதை மேம்படுத்திக் கொள்ள என்ன செய்யலாம் என்று யோசித்தால் ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பின்பற்றலாம். அந்த உளநல பிரச்சனை என்பது ஒரு களங்கம் இல்லை என்பதை முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நான் நினைக்கிறேன் புலம்பெயர் நாடுகளிலே இங்கே இருப்பதை விட சற்று குறைவு. அங்கே யாரும் அதை ஒரு களங்கம் என்று நினைப்பதில்லை. எங்களுடைய நாட்டிலே இன்னும் ஒருவருக்கு உளநல பிரச்சனை என்பதை வெளியே சொல்வதை யாரும் விரும்புவதில்லை. அங்கே அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். ஆகவே அது ஒரு களங்கம் இல்லை. எப்படி எங்களுக்கு உடலிலே ஒரு நோய் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் சாதாரணமாக போய் வைத்தியரை கண்டு அதை மாற்றிக்கொள்ளுகிறோமோ, அதே போல உளநல பிரச்சனைகளுக்கு உதவி கோர வேண்டும். அதிலே எந்த பிரச்சனையோ அவமானமோ களங்கமோ கிடையாது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்வது முதலாவது படி. அதற்கு பிறகு நாங்களாக செய்யக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று, இந்த மனித உறவை மேம்படுத்திக் கொள்ளும், விருத்தி செய்து கொள்ளும். மனிதன் ஒரு சமூக விலங்கு, அவனால் தனித்து வாழ முடியாது. நாங்கள் என்னதான் தனிப்பட்ட வாழ்வுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாலும்
மனிதனால் தனித்து வாழ முடியாத அவனுடைய நரம்பு தொகுதி அவ்வாறு அமைக்கப்படவில்லை. ஆகவே மற்ற மனிதர்களுடனான எங்களுடைய உறவை முடிந்த வகையிலே விருத்தி செய்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம். அது எங்களுடைய இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது அந்த தேசத்தின் மனிதர்களாக இருக்கலாம், அது யார் என்பது இல்லை. நாங்கள் அவர்களோடு நல்ல உறவுகளை கொண்டு அவர்கள் சொல்வதை நாங்கள் உற்று கேட்டு எங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டு அதற்கு ஒத்துணர்வு பதில்கள் வழங்கி எம்பதி என்று சொல்வார்கள். அந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிற போது எங்களுடைய உளநலம் மிக பெரிய அளவிலே மேலே வரும். அது ஒரு பழக்கம், அதை செய்யலாம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் திருப்பி கதைத்து கொண்டிருக்காமல் ஒருவருடைய சொல்லுகிற போது அதை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு ஒரு ஒத்துணர்வு பதில் வழங்க பழகிக்கொள்வது எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவை நெருக்கமாக கொண்டு வந்துவிடும். அதற்கு மேல் இந்த சமூக செயல்பாடுகளில் பங்கு கொள்வது, அது பெரும்பாலும் புலம்பெயர் தேசங்களிலே, நாங்கள் வெளிநாடுன்னு சொல்லுவோம், அங்கே அது தன்னார்வ செயல்பாடாகத்தான் நடக்கும். நான் ஆஸ்திரேலியாவில் இருந்த போதும் தன்னார்வமாக முதியோர் தங்கியிருக்கும் இடங்களுக்கு போவேன். அங்கு உளவளத்துணை உதவியோ அல்லது அவர்களோட ஒரு நட்பான உதவியோ செய்வேன். எனக்கு பெரிய வருமானம் எதுவும் கிடையாது ஆஸ்திரேலியாவில். அப்படி இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்ப தன்னார்வ தொண்டு மூலமாக சமூக செயற்பாடுகளிலே பங்கு பெற்றுகிற போது, தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன எல்லா நாட்டிலும், கோயில்கள் இருக்கின்றன, நிறையவே இருக்கின்றன இப்பொழுது என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த இடங்களிலே தன்னார்வ பணியில் ஈடுபடுவது மனத்துக்கு மிக நல்லது. அதை செய்யலாம். முதல்ல என்ன எங்களுக்கு லாபம், எங்களுக்கு எவ்வளவு காசு வரும் யோசிக்க வேண்டாம். எங்களுக்கு என்ன வரும் என்றால் உளநலம் சிறக்கும். அந்த விடயத்தை, அந்த உண்மையை அறிந்தவர்கள், அந்த இரகசியத்தை அறிந்தவர்கள் இந்த சமூக செயல்பாடுகளிலே நிறையவே ஈடுபடுகிறார்கள்.